இன்னொன்னு இந்த நீங்க சொல்ற இந்த பாஜக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா, இந்தியா கூட்டணி இன்னும் வலுவா இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு காங்கிரஸுடைய பங்கு இன்னும் கூடுதலானது. பாண்டிச்சேரியில பார்க்கும்போது அப்படி ஒரு தோற்றம் எழ மாட்டேங்குதே. பாண்டிச்சேரி அது நடந்திருக்க கூடாது. அப்படி நடந்தது வந்து ஒரு உள்ளபடியே வந்து நான் வருத்தப்படுகிறேன். அது காங்கிரஸுடைய தவறுன்னு அது எடுத்துக்கிறீங்களா? எல்லார்ட்டையும் அந்த காங்கிரஸ் கட்சி அதை இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ம். அதாவது வந்து அரசியல் வந்து பெர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ம். பாண்டிச்சேரியில் நடக்கிற ஒரு சின்ன அசைவு கூட தமிழ்நாட்டில் அதனுடைய எதிரொலிகள் நிச்சயமாக இருக்கும். ம். ஆகவே பாண்டிச்சேரியில் வந்து அதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. பொறுப்பாளரா கிரிஷோடங்கர் வந்ததுக்கு அப்புறம் அவர் மீது சில விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. கூட்டணிக்குள்ள இலகுவா பேச்சுவார்த்தையில முன்னெடுத்திருக்கலாம் இன்னும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கோ அதுதான் பாண்டிச்சேரியில் நடக்கும்னு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்லையும் சொன்னார். பாண்டிச்சேரியில் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் சரியா நடந்திருக்கலாம். இல்லை பொறுப்பாளர் வந்து கவனக்குறைவா இருந்திருக்காரு. நான் வந்து இந்த அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? தேர்தலை வந்து அணுகிய முறை, தொகுதி செலெக்ஷன், வேட்பாளர் செலெக்ஷன் அதை பற்றி இப்போ நான் பேச தயாராக இல்லை. ஓகே. அது வந்து தேர்தல் முடிவுகள் தான் அதை நியாயப்படுத்தும். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் நான் வந்து அதை பற்றி கருத்து சொல்ல முடியும். இப்போ கருத்து சொல்வது அது வந்து சரியாக இருக்காது. ஆகவே நான் இப்போ கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஈவன் வந்து ஜோதிமணி அவர்களுடைய ஜோதிமணி அவர்கள் சொன்னதை போல கூட நான் சொல்ல தயாராக இல்லை. அதை போல் வந்து யாருமே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே வருத்தங்கள், ஆதங்கங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியிலையும் இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கலாம், சீட்டு எதிர்பார்த்தவங்களுக்கு பூரா ஏமாற்றங்கள் இருக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து நம்ம சிபாரிசு பண்ணியிருந்திருப்போம் பலருக்கு, அவங்களுக்கு தொகுதியே வராமல் இருக்கும்போது அந்த வருத்தங்கள் இருக்கலாம். அதை போன்ற வருத்தங்கள் வந்து எனக்கும் நியாயமாகவே உண்டு. ஆனால் அதை வந்து இப்போ வெளிப்படுத்தக்கூடிய தருணம் இதுவல்ல. ஏன்னா அது வந்து ஒட்டுமொத்த நலனை பாதிக்கும். கூட்டணியினுடைய எல்லா சைடையும் பாதிக்கும். அதனால் வந்து செல்வி ஜோதிமணி அவர்கள் பேசியதை வந்து எனக்கு வந்து சரி என்று சொல்ல முடியவில்லை.